அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் முதலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர் யார்? அவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது எல்லோருக்கும் தெரியும். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்களில் ஒருவர் இன்னொருவரை கொன்றார் என்பதும் நமக்கு தெரியும். அந்த ஹாபில் காபில் இருவரின் வரலாற்றையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஹாபில் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு மகன் பிறந்தார். அவர் ஒரு நபி. ஆனால் அவர் யார் என்று குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த நபிதான் இந்த உலகில் இரண்டாவது நபி. அவரை பற்றி சஹீஹ் ஹதீஸ்களில் இருந்து நமக்கு தெரிய வரும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர் ஒரு நபி என்பதை பற்றியும் நம்மில் பலருக்கு தெரியாது. இன்று நாம் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையையும் இந்த மனித இனத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். அவர்களுடைய உண்மையான பெயர் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அதன் பொருள் அல்லாஹ்வின் பரிசு என்பதாகும். ஹாபிலை இழந்த துயரத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் ஆறுதலாக வழங்கப்பட்டவர் என்பதால் இந்த பெயர் வந்தது. அவர் அல்லாஹ்விடமிருந்து 50 சுஹுப்கள் வழியாக பெற்றார் என்றும் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திற்கு பின் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனது பொறுப்பை நிறைவேற்றினார் என்பதை விரிவாக காண்போம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக காணும் முன் நம்முடைய சேனலுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினராகவும் நீங்கள் சேரலாம். அதன் மூலம் நாங்கள் மேலும் பல நல்ல இஸ்லாமிய வீடியோக்களை உங்களுக்கு வழங்க முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் வழங்கி நம் சந்ததியினரையும் நேர்வழியில் வாழ வைப்பானாக. புன்னகை செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நல்லுணர்வை தருவானாக. நீங்கள் தயாராக இருந்தால் இந்த அருமையான பயணத்தை தொடங்குவோம். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தை பற்றி ஒரு சிறிய ரீகேப். நாம் இவர்களை ஆரம்ப கால மனிதர்கள் என்று அழைக்கலாம். கஃபீலின் குணம் மிகவும் முரட்டுத்தனமாகவும் கடினமானதாகவும் இருந்தது. ஹபீல் மிகவும் பணிவானவராகவும் சாந்தமானவராகவும் இருந்தார். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நேர்மையான அடியானாக இருந்தார். ஹவா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 20 முறை இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். ஒவ்வொரு பிரசவத்திலும் ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தனர். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 40 குழந்தைகள் இருந்தனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் பிறந்தவர் காபில் என்ற ஆண் குழந்தை. பைபிளில் இவரது பெயர் கைன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு ஒரு சகோதரி இரட்டையராக பிறந்தார். காபிலின் இரட்டை சகோதரி மிகவும் அழகாக இருந்தார். ஆனால் காபில் அழகாக இல்லை. அடுத்ததாக ஹாபில் பிறந்தார். பைபிளில் இவரது பெயர் ஏபெல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருடன் பிறந்த இரட்டை சகோதரி அவ்வளவு அழகாக இல்லை. ஆனால் ஹாபில் ஓரளவு அழகாக இருந்தார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சட்டம் என்னவென்றால், ஒரு பிரசவத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதுதான். இது ஹராம். அதனால் முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதே போல முதல் பிரசவத்தில் பிறந்த பெண் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆக ஹாபில் காபிலின் சகோதரியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். காபிலின் குணம் மிகவும் முரட்டுத்தனமாகவும் கடினமானதாகவும் இருந்ததால் அவன் ஹாபிலின் சகோதரியை திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஏனெனில் அவள் அவ்வளவு அழகாக இல்லை. அதே நேரம் தனது சகோதரியோ மிகவும் அழகாக இருக்கிறாளே. ஹாபில் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஏன் அசிங்கமான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என அவன் எண்ணினான். அதனால அவர்கள் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை அவர்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொண்டு சென்றனர். அப்போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வஹியை வெளிப்படுத்தினார். அதன்படி அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்காக ஒரு தியாகத்தை கொடுக்க வேண்டும். யாருடைய தியாகம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த நபர் காபிலின் சகோதரியை திருமணம் செய்யலாம். அந்த காலத்தில் சதகா செய்வதற்கான சட்டம் என்னவென்றால், அவர்கள் என்ன தர்மம் செய்ய விரும்புகிறார்களோ அதை ஒரு குறிப்பிட்ட மலையின் மீது வைக்க வேண்டும். பிறகு ஒரு நெருப்பு வந்து அந்த தர்மத்தை முழுமையாக விழுங்கிவிடும். இது அல்லாஹ்வால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளமாகும். காபில் ஒரு விவசாயி, ஹாபில் ஒரு ஆடு மேய்ப்பவர். ஹாபில் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வதற்காக அவரிடம் இருந்த மிகச்சிறந்த ஆட்டை கொண்டு வந்தார். காபில் ஒரு விவசாயி என்பதால் அவனிடம் இருந்த கெட்டுப்போன விளைபொருட்களை கொண்டு வந்து அந்த மலையின் மீது வைத்தான். அப்போது வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்து ஹாபிலின் தியாகத்தை விழுங்கிவிட்டது. காபிலின் தியாகம் அப்படியே இருந்தது. ஆக ஹாபிலின் தியாகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காபிலின் தியாகம் நிராகரிக்கப்பட்டது. அதனால் கோபமடைந்த காபில் ஹாபிலிடம் சென்று, நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்றான். ஹாபில் தனது சகோதரன் காபிலை விட மிகவும் நேர்மையானவராக இருந்தார். அவர், நீ என்னை கொல்ல உன் கைகளை நீட்டினால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏனெனில் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். நீ என்னுடைய பாவங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள விரும்பினால் நீ எடுத்துக்கொள்.
அதனால் நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். நிச்சயமாக அநீதி இழைப்பவர்களின் செயல்கள்தான் நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்றார். காபில் தனது சகோதரன் ஹாபிலை கொல்ல சதி திட்டமிட்டான். ஒரு நாள் ஹாபில் வழக்கத்துக்கு மாறாக வீட்டிற்கு திரும்ப தாமதமாகிவிட்டது. அவர் தனது ஆடுகளை மேய்க்கச் சென்றிருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாபில் எங்கே என்று கவலையடைந்தார்கள். உடனே காபிலிடம், நீ போய் உன் சகோதரன் ஹாபிலை தேடிப்பார். அவனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்து விட்டதா என்று பார்த்து அவனை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வா என்று சொன்னார்கள். காபில் ஹாபிலை தேடிச் சென்றான். ஹாபில் தனது ஆடுகளை மேய்க்கும் இடத்திற்கு சென்றபோது ஹாபில் ஒரு மரத்தடியில் தூங்குவதைக் கண்டான். காபில் ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து ஹாபிலின் தலையில் போட்டு நசுக்கினான். ஹாபில் இந்த பூமியின் மேற்பரப்பில் முதலில் கொல்லப்பட்ட மனிதரானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நாள் முதல் தீர்ப்பு நாள் வரை கொல்லப்படும் ஒவ்வொரு அப்பாவி மனிதனின் பாவத்திலும் காபிலுக்கு ஒரு பங்கு உண்டு. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன்தான் இந்த கொலையை முதலில் தொடங்கி வைத்தான். நூல் இப்னு மாஜா. பிறகு காபில் குற்ற உணர்ச்சி அடைந்தான். நான் என் சொந்த சகோதரனை கொன்றுவிட்டேன். ஷைத்தானால் நான் ஏமாற்றப்பட்டு என் சொந்த சகோதரனை கொன்றுவிட்டேன் என்று அவன் நினைத்தான். அவன் தனது சகோதரனை பார்த்தான். அவன் இறந்து கிடந்தான். உடலில் இருந்து இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. இறந்து போன உடலை என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஹாபிலின் உடலை சுமந்து சென்றான். கொலை செய்யப்பட்ட ஒருவரை பற்றியோ இறந்த ஒருவரை பற்றியோ அவன் அதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. இறந்த உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் குழப்பமடைந்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் காபிலின் முன்னால் 2 காகங்களை அனுப்பினான். அதில் ஒரு காகம் மற்றொன்றை கொன்றுவிட்டு அதை அடக்கம் செய்ய ஒரு குழியை தோண்டி இறந்த காகத்தை அதில் புதைத்து மண்ணால் மூடியது. இதை பார்த்த காபில் தனது சகோதரனை என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். உடனே அவன் ஒரு குழியை தோண்டி தனது சகோதரன் ஹாபிலின் உடலை அதில் புதைத்தான். அதன் பிறகு அவன் குற்றவாளியானான். ஆனால் அவன் மனம் திருந்தவில்லை. அடுத்து காபில் என்ன செய்தான்? அவன் தன் சகோதரியை அழைத்து கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு விலகி ஓடிவிட்டான். அவன் தனது தந்தையை நேருக்கு நேர் சந்திக்க வெட்கப்பட்டான். அவர்கள் ஒரு சமதளமான நிலத்தில் வாழ்ந்தனர். காபில் தான் சமதளமான நிலத்தில் வாழ்ந்த முதல் மனிதன். காபில் தனது தந்தையிடம் திரும்பிச் செல்லவில்லை. இந்த செய்தி மற்ற சகோதர சகோதரிகளுக்கு தெரிய வந்தது. செய்தி முதலில் அவர்களின் தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தது. சில அறிவிப்புகளின்படி இப்லீஸ் தானே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து காபில் ஹாபிலை கொன்றுவிட்டான் என்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கொன்றுவிட்டானா? கொல்வது என்றால் என்ன என்று கேட்டார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. கொலை, மரணம் என்றால் என்ன என்று கேட்டார். இப்லீஸ் அவரிடம், அதன் அர்த்தம் அவன் இனி சாப்பிடவோ பேசவோ நடக்கவோ குடிக்கவோ முடியாது என்று சொன்னான். அதை கேட்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அழத் தொடங்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அணுகி, என்னாச்சு என்று கேட்டார். அவர் பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தார். 2வது முறையும் கேட்டார். அவர் பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தார். 3வது முறையும் கேட்டார். அவர் அழுது கொண்டே இருந்தார். பதிலளிக்கவில்லை. இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நமது பெண் பிள்ளைகள் மரண நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள், மேலும் அதிகமாக ஆழ்வார்கள் என்று கூறினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தியை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இது நம் மகள்களின் பாரம்பரிய பண்பாக இருக்கும் என்று சொன்னார். அதன் பிறகு காபில் தனது சகோதரியுடன் குழந்தைகள் பெற்றான். ஒரு புறம் காபிலின் வம்சாவளியினர் பரவத் தொடங்கினர். மறுபுறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சாவளியினர் பரவத் தொடங்கினர். காபில் மற்றும் அவனது சந்ததியினரிடமிருந்து தீமைகளும் அநியாயங்களும் பரவத் தொடங்கின. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நபி, ஆனால் சுன்னாவின் மூலம் நமக்கு தெரிந்த ஒரு நபி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் 104 வேதங்களை வெளிப்படுத்தினான். அதில் 50 ஏடுகளை ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளினான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெற்றார். அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் விவகாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வலியுறுத்தினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாபிலை இழந்தபோது மிகவும் வேதனையடைந்தார். ஹாபிலின் நேர்மையின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாபிலை மிகவும் நேசித்தார். அப்போது அல்லாஹ் ஹாபிலுக்கு பதிலாக ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நேர்மையான அடியானாக இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த இந்த மகன் அவரது அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து தனது தந்தையிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருந்த போதே ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரர்களுக்கும் மருமகன்களுக்கும் பேரன்மார்களுக்கும் சத்தியத்தை நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்.
ஏனெனில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு வாக்களித்தான் என்றும் நினைவூட்டுவதைத் தவிர வேறு எதுவும் இல்லை. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியிலிருந்து பெரும்பாலான நபிமார்கள் வந்தனர். சில அறிஞர்களின் கருத்துப்படி அனைத்து நபிமார்களும் அவரது சந்ததியில்தான் வந்தனர். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் வழிநடத்தத் தொடங்கினார். மக்களிடையே நன்மையையும் நேர்மையையும் பரப்பினார். மறுபுறம் காபில் மற்றும் அவனது சந்ததியினர் அநியாயங்களையும் தீய காரியங்களையும் பரப்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கூட கொன்றனர். தந்தையின் தீய குணங்கள் அவர்களிடம் அதிகரித்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொண்டும் அநியாயங்கள் செய்து கொண்டும் இருந்தனர். ஆக மலைப்பகுதியில் நன்மையை விரும்பும் மக்களும் சமதளமான நிலத்தில் தீமையை விரும்பும் மக்களும் வாழ்ந்தனர். காபிலின் சந்ததியினரின் ஆண்கள் பெண்களைப் போல அழகாக இல்லை. அதே போல ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரின் பெண்கள் ஆண்களைப் போல அழகாக இல்லை. இந்த ஒரு காரணத்தால் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களிடம் காபிலின் சந்ததியினருடன் கலக்க வேண்டாம் என்று தடை விதித்தார். அவருடைய மக்கள் அதை கடைபிடித்தனர். அவர்கள் அவங்களுடன் கலக்கவில்லை. அதனால் ஓரளவிற்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு தீமைகளிலிருந்து தப்பித்தனர். சில காலத்திற்கு பிறகு ஒரு பிரச்சனை எழுந்தது. காபிலின் சந்ததியினர் வசித்த இடத்திற்கு ஷைத்தான் ஒரு அழகான மனிதனின் வடிவத்தில் சென்றான். அங்கு சென்றதும் அவன் ஒரு வேலை கேட்டான். எனக்கு இங்கே ஒரு வேலை வேண்டும் என்றான். அவர்கள் அவனை பார்த்தனர். சரி, நல்ல மனிதன், வா, உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறோம் என்று முடிவு செய்தனர். அதனால் அவன் அங்கே ஒரு வேலையில் சேர்ந்தான். அவர் ஒரு மனிதனாக அவர்களுக்கு மத்தியில் மிகவும் கடினமாக உழைத்தார். பிறகு அவன் மெதுவாக என்ன செய்யத் தொடங்கினான்? இதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். அவன் மெதுவாக மனிதர்கள் அதற்கு முன் ஒருபோதும் கேட்டிராத ஒலிகளை உருவாக்கத் தொடங்கினான். ஏனெனில் அது ஆரம்ப காலம். அப்போது இசை என்ற ஒன்றே கிடையாது. அவன் ஒரு சிறிய ட்ரம்மை உருவாக்கி அதை அடித்தான். அந்த சத்தம் என்ன என்று அனைவரும் அவனை சுற்றி வந்தனர். பிறகு அவன் ஒரு உலோகத் துண்டை எடுத்து அதை அடித்தான். அது ஒரு ஒலியை உருவாக்கியது. அதை கேட்க அனைவரும் வந்தனர். பிறகு அவன் ஒரு குழாய் போன்ற ஒரு வாத்தியத்தை எடுத்து அதில் ஊதினான். அது ஒரு ஒலியை உருவாக்கியது. மக்கள் அதை கேட்க வந்தனர். அடடா, இந்த மக்கள் எவ்வளவு புத்திசாலிகள்! இவர்கள் நம்மை விட மிகவும் முன்னேறியவர்கள் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அதை கேட்பதில் மிகவும் மூழ்கிப் போனார்கள். அதனால் மெதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளை மறக்கத் தொடங்கினர். மறுபுறம் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருந்தார். மேலும் எது சரி எது தவறு என்று தனது மக்களிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் மறுபுறம் ஷைத்தான் அவர்களுக்கு தீமைகளை அநீதிகளை எப்படி உருவாக்குவது என்று கற்பித்தான். சில காலத்திற்கு பிறகு அவர்கள் ஷைத்தானை பின்பற்றத் தொடங்கினர். அவர்கள் அவனை பின்பற்றத் தொடங்கிய போது அது அவர்களுக்கு பேரழிவை உருவாக்கியது. இப்படித்தான் இசைக்கருவிகள் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. அதன் மூலம் ஷைத்தான் அவர்களை கட்டுப்படுத்தினான். ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு சனிக்கிழமை மாலையை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தனர். ஆச்சரியமாக இன்றும் அந்த வழக்கம் நீடிக்கிறது. அந்த மாலையில் அவன் இந்த ஒலிகளை உருவாக்குவான். அனைவரும் அவனது அருகில் வந்து அதை கேட்பார்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் இருந்த சில இளைஞர்களிடம் ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை உருவாக்கினான். அவன் அவர்களிடம் சென்று ஒரு கேள்வியை கேட்க வைத்தான். நாம் ஏன் இந்த உறவினர்களுடன் கலக்கக்கூடாது? அல்லாஹ்வின் சட்டம் என்ன? அதன் பின்னால் உள்ள காரணம் என்ன? அவர்களிடம் அப்படி என்ன தவறு இருக்கிறது என்று அவர்கள் கேள்வி கேட்கத் தொடங்கினர். அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. காபில் ஆரம்பத்திலேயே ஒரு குற்றத்தில் ஈடுபட்டான். அவன் கொலை என்ற பாவத்தை செய்தான். அவனுடைய குணங்கள் வேறுபட்டிருந்தன. இந்த காரணங்களுக்காக அவர்கள் அனைவரும் ஒருபுறம் இருக்க வேண்டும் என்றும் நாம் அவர்களுடன் கலக்கக்கூடாது என்றும் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இளைஞர்களுக்கு அந்த பதிலில் திருப்தி இல்லை. இல்லை, இது எங்களுக்கு அவ்வளவு நன்றாக தெரியவில்லை. நாங்கள் இதில் திருப்தி அடையவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் திருப்தி அடையாததால் அவர்களில் சிலர் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வருவோம். அங்கே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். அந்த மக்கள் முன்னேறி வருகிறார்கள், போய் பார்ப்போம் என்று முடிவு செய்தனர். அதனால் அவர்கள் மலைகளிலிருந்து கீழே இறங்கிச் சென்றார்கள். அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்தார்கள். அது அவர்களை இழுத்தது. அவர்கள் தீமையில் ஈடுபட விரும்பவில்லை. ஆனால் எல்லோரும் கொண்டாட்டத்தில் இருப்பதை கண்டதும் அவர்கள் என்ன பார்த்தார்கள்? மிகவும் அழகான பெண்களை பார்த்தனர். அதனால் அவர்கள் நெருங்கிச் சென்றனர். அவர்கள் நெருங்கிச் சென்ற போது அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அழகாக இருந்த ஆண்கள். அதனால் அந்த பெண்கள் அவர்களை கவரும் விதமாக தங்கள் அழகை காட்டத் தொடங்கி நல்ல உடைகளை அணியத் தொடங்கினர். ஷைத்தான் இப்படி பெண்களை அலங்காரம் செய்து வெளியில் வரச் சொல்லி கற்பித்தது இதுதான் முதல் முறை. அது நடந்தபோது இந்த இளைஞர்கள் உள்ளே வந்தனர். அவர்கள் இசை, பெண்கள் என பல விஷயங்களுடன் மகிழ்ந்தனர். அவர்கள் கொண்டாடிவிட்டு சென்றனர். இளைஞர்கள் திரும்பி வந்தபோது மற்ற இளைஞர்களிடம், நீங்கள் எதை கோட்டை விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது.
அங்கே வித்தியாசமான ஒலிகள் உள்ளன. இந்த ஒலிகள் ஆச்சரியமாக இருக்கின்றன என்று சொன்னார்கள். ஷைத்தான் மனிதனை கட்டுப்படுத்த ஒலியை பயன்படுத்துகிறான். வல்லாஹி, நீங்கள் ஒரு பீட் என்றால் என்ன என்று பாருங்கள். ஒரு பீட் என்றால் என்ன? நீங்கள் உங்கள் விரல்களை தட்டத் தொடங்குகிறீர்கள். என்ன நடக்கிறது? உங்கள் விரலை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? ஷைத்தான். உங்கள் கால் விரலுக்கு என்ன நடக்கிறது? அதுவும் தட்டத் தொடங்குகிறது. உங்கள் தலைக்கு என்ன நடக்கிறது? அதுவும் அசையத் தொடங்குகிறது. உங்கள் இடுப்புக்கு என்ன நடக்கிறது? அதுவும் ஆடத் தொடங்குகிறது. அல்லாஹு அக்பர். அதன் பிறகு இந்த மக்கள் ஒரு பெரிய குழுவாக மீண்டும் வந்தனர். பிறகு ஒரு பெரிய குழுவாக வந்தனர். அந்த குழு வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த கொண்டாட்டம் நடந்தபோது ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் இருந்து மக்கள் அந்த இடத்திற்கு அமைதியாக சென்று பாவம் செய்யத் தொடங்கினர். முதல் பாவம் இசை கண்டுபிடிக்கப்பட்டது. வேறு என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? விபச்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பானாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்தார். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவருக்கு பிறகு அவரது மகன் அனூஷ் என்பவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். அனூஷ் தனது தந்தை ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியை தொடர்ந்தார். அவருக்கு பிறகு அவரது மகன் கீனான், பிறகு அவரது மகன் மஹல்லால் பணியை மேற்கொண்டார். பாரசீகர்கள் மஹல்லால் தான் 7 பிராந்தியங்களின் அரசன் என்று கூறுகின்றனர். அவர்தான் முதலில் மரங்களை வெட்டி நகரங்களையும் பெரிய கோட்டைகளையும் கட்டியதாக கூறப்படுகிறது. அவர்தான் பாபிலோன் நகரத்தை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. அவர் இப்லீஸ் மற்றும் அவனது இராணுவத்தை தோற்கடித்து அவர்களை மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சிதறடித்தார் என்றும் அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்களை கொன்றார் என்றும் கூறப்படுகிறது. ஷைத்தான் மற்றும் ஜின்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. அல்லாஹ்வே இதை பற்றி நன்கு அறிந்தவன். அவரிடம் ஒரு அற்புதமான கிரீடம் இருந்தது என்றும் அவரது ஆட்சி அவரது கடைசி தந்தைக்கு பிறகு சுமார் 40 ஆண்டுகள் நீடித்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அவருக்கு பிறகு ஜாரத் என்ற அவரது மகன் பொறுப்பேற்றார். அடுத்ததாக குர்ஆன் ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடுகிறது. அவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்படாத பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களாக வெளியிடுவோம். அதையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க விரும்பினால் இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் இருந்தால் நாங்கள் பல நல்ல வீடியோக்களை பதிவிடுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.